அஸ்ஸலாமு அலைக்கும். ஜீரக சம்பா ரைஸில் பொங்கல் செய்யலாமா? அதுக்கு நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மூந்தால் பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சமாக ஊற போட்டுட்டேன். இதுக்கு ஸ்பைசஸ் பார்த்திங்கனாக்கா முழு மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி, ஆயில் சூடு பண்ணி அது மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 1/4 உலக்கு தான் நான் அரிசி எடுத்தேன். அதில் 2 உலக்கு தண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொதி வரத்துக்கு விட்டுட்டேன். கொதி வந்ததும் பாசிப்பருப்பு, ஜீரக சம்பா ரைஸ் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கீ போட்டு ஒரு 7-8 விசில் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி குழஞ்சி வந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சட்னி அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஜீரக சம்பா ரைஸில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பொங்கல் செஞ்சு சிம்பிளாக சூப்பராக செய்யணும் அப்படின்னாக்கா ஜீரக சம்பா ரைஸில் பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.